ஹாய் நண்பர்களே, ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு லென்த்தி வீடியோ போட்டு. நிறைய எங்கே போனாலுமே வந்து டிஎன்இபி சம்மந்தமாக எந்த வீடியோ போட்டாலும் ஒரு நண்பர் வந்து தட்கல் மின் இணைப்பு என்ன ஆச்சு, தட்கல் மின் இணைப்பு என்ன ஆச்சுன்னு கமெண்ட் போடுவார். அந்த வீடியோவுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது, இருந்தாலும் வந்து போட்டு ஸ்பேம் பண்ணிட்டு போயிடுவாப்பில். ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ ப்ளஸ் வந்து இபியில் வந்து அந்த மீட்டர் வந்து ரீடிங் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க, விவசாய சர்வீஸ்க்கு வந்து ரீடிங் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து ஏன் அப்படின்னு இன்ஸ்டாவில் ஒரு நண்பர் கேட்டிருந்தார். அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கும் வகையில் இந்த வீடியோ இருக்க போது கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு வந்து அவர் அந்த இன்ஸ்டாவில் கேட்டிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி விவசாய சர்வீஸுகளுக்கு வந்து மின் கட்டணம் விவசாய சர்வீஸுகளுக்கு வந்து ரீடிங் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க, இதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கேட்டிருந்தாரு. அது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை, இது ஏற்கனவே ரீடிங் எடுத்துகிட்டு இருந்தது தான். அதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அதாவது நீங்கள் வாங்கியிருக்க சர்வீஸுக்கு இப்போ 3 HP வாங்கியிருக்கீங்கன்னா 3 HPக்கு உண்டான கன்சியூம் வந்து கரெக்டாக பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஒரு சிலர் வந்து 3 HP வாங்கிட்டு 5 HP மோட்டர் போட்டு காயில் கட்டி யூஸ் பண்ணுவாங்க. உள்ள அந்த மோட்டர் வெளியில் பில்லோட அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 HP தான் இருக்கும், ஆனால் காயில் கட்டிக்கு வந்து 5 HP கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கன்சியூம் எவ்வளோ பண்ணுறீங்க, கரெக்டாக தான் கன்சியூம் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் விவசாய சர்வீஸ்களுக்கு வந்து மானியம் கொடுத்துட்ருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, மத்திய மாநில அரசு, 2 மாநில அரசுமே, மாநில அரசும் மத்திய அரசும் மானியம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த மானியம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னா இவ்வளவு மின்சாரம் வந்து நாங்கள் வந்து இலவசமாக கொடுத்துட்ருக்கோம், இதுக்கு மானியம் வேணும் அப்படின்னு கேட்கறதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் யாரும் பேனிக் ஆக வேண்டாம். ஒருவேளை இது வந்து காசு கட்ட சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி மீட்ரு கிடையாது. ரீசெண்டாக ஒரு 4-5 வருஷமாக தான், 4-5 வருஷம் கூட இருக்க, ஒரு 3-4 வருஷமாக தான் வந்து மீட்ரு வைக்கிற ஃபார்மேட்டே வந்துச்சு இலவச மின்சாரத்தை பொறுத்த மட்டும். அதுக்கும் ஒரு ரீசன் வந்து எவ்வளவு கன்சப்ஷன் நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே தவிர வேறு எதுக்கும் இல்லை, நீங்கள் பயப்பட வேண்டாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தட்கல் இலவச விவசாய மின் இணைப்பு என்ன ஆச்சு அப்படிங்கிற கொஷின் வந்து எந்த வீடியோ போட்டாலும் அதில் வந்து கமெண்ட் பண்ணிடுவார் ஒருத்தர். மணி வண்ணனா மணி வேலோ சம்திங் யாரோ ஒருத்தர் தட்கல் மின் இணைப்பு என்னாச்சு, தட்கல் மின் இணைப்பு என்னாச்சு அப்படின்ட்டு. தட்கல் மின் இணைப்பு வந்து அவருக்கு, அந்த நண்பருக்கு மட்டும் சொல்லிக்கிறேன், அந்த வீடியோ ஏதாவது வேறு ஏதாவது சம்மந்தமாக போட்டிருந்தேன்னா அந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அது சம்மந்தமாக கமெண்ட் போடுங்க. தட்கல் மின் இணைப்பை பற்றி எனக்கு தகவல் தெரிஞ்சதுன்னா மொதல் அப்டேட் நான் தான் சொல்ல போகிறேன். எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பில் தட்கல் மின் இணைப்பு, விவசாய மின் இணைப்பு நிறைய நியூஸ் சேனல் கவர் பண்ணலாம், நிறைய வந்து டெக் சேனல் கவர் பண்ணலாம். நம்ம வந்து ஆரம்பத்திலிருந்தே இதை பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் தான் நமக்கு அதிகப்படியான சப்ஸ்கிரைபர்ஸும் வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 80,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா இதில் ஒரு 35-40,000 சப்ஸ்கிரைபர் பாதி இந்த இலவச மின்சாரத்தினால வந்தாங்க. அதனால் இதை நான் கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணாமல் விட மாட்டேன். ஆகஸ்ட் மாதம் பட்ஜெட் நடக்கும். 2nd வீக் ஆர் 4th வீக்குள்ளே, 2nd to 4th வீக்குள்ளே பட்ஜெட் நடக்கும். அப்போ வந்து விவசாயத்துக்கு வந்து எவ்வளோ வந்து மின் இணைப்பு இலவச மின்சாரம் கொடுக்க போகிறாங்க, ஏற்கனவே எவ்வளோ நிலுவையில் இருக்குது, அதில் என்ன குளறுபடிகள் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இபியில் வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறது டிஎன்பிஎஸ்சி மூலிமா, அண்ட் தென் வேறு டிபார்ட்மெண்ட்டில் ஆட்கள் எடுக்கிறது, எரிசக்தி துறைக்கு எவ்வளோ நிதி ஒதுக்க போகிறாங்க, இலவச மின்சாரம் அதில் எதில் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணுவாங்க. அப்போ தான் நமக்கே தெரிய வரும். அதுக்கப்புறமேட்டுக்கு ஜிஓ வெளியே வரும். அதுக்கப்புறமேட்டு தான் மின் இணைப்பு கொடுக்குற சம்மந்தமாகவே பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்பாங்க. டக்குன்னு அதுக்கப்புறமேட்டு ப்ராசஸ் நடக்கும். இடையில் ஒரு சில நார்மல் மின் இணைப்போ தட்கல் மின் இணைப்போ முடிச்சு வச்ச கேசஸ் மட்டும்தான் சர்வீஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த ஒரு ஷார்ட் பீரியடில். அதுவும் இப்போதும் புதுசாக கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு மின் இணைப்பு கொடுத்துட்டாவே நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி நன்றி சொல்லுவாங்க. ஸோ அதனால் அதை வச்சு சொல்கிறேன், புதுசாக இடையில எதுவும் மின் இணைப்பு கொடுத்த மாதிரி தெரியல. ஒருவேளை கொடுத்துருந்தா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தட்கல் மின் இணைப்பை பொறுத்த மட்டும் இதுதான் ஸ்டேட்டஸ். வேறு எதுவும் சந்தேகனாலும் கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துறேன், அதில் நீங்கள் தாராளமாக வந்து உங்களுடைய கொஷின்ஸை வந்து நீங்கள் ரைஸ் பண்ணி கேட்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். தொடர்ந்து என்னுடைய சேனலில் வர எல்லா வீடியோக்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான கண்டென்ட்டை நான் போட ட்ரை பண்ணுறேன். நன்றி நண்பர்கள், என்னோட வீடியோவில் பார்ப்போம். டாடா பை.